கடந்த 2015 புனிதமான 18ஆம் படியின் சில பகுதிகள் சேதப்படுத்தப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன என ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். 4 பஞ்சலோக சிலைகள் சபரிமலையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டு சர்வதேச குற்றவியல் கும்பலால் விற்பனை என விசாரணையில் தகவல் தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நிகரான நமது செய்தியாளர் விக்னேஷ் முழு விவரங்களை வழங்கலாம். அபிராமி பார்த்தோம்னா, புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில்ல இந்த தங்க திருட்டு தொடர்பான வழக்கு நாளுக்கு நாள் பெரும் புதிய தகவல்களும் அதிர்ச்சியூட்டும் தகவல்களும் வெளிவந்துட்டே இருக்கு. இந்த சூழல்ல கேரள பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் இன்றைய தினம் தன்னுடைய எக்ஸ் தலைவுல ஒரு மிகப்பெரிய தகவலையும் குற்றச்சாட்டு தெரிவிக்கும் வகையிலும் ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு. இதுல பார்த்தோம்னா, இந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அரங்கேறி உள்ள இந்த அதிர்ச்சியூட்டும் ஊழல் மற்றும் இந்த கொள்ளை குறித்த புதிய தகவல் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் மனதை ரணமாக்கியதாகவும், அதே போல இந்த 4.5 கிலோ தங்கம் மாயமானது வெறும் ஆரம்ப புள்ளியும், இதுக்கு பின்னாடி சர்வதேச அளவிலான குற்றப்பின்னணிகள் இருப்பதையும் சுட்டிக்காட்டி அவர் இந்த எக்ஸலுக்கு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. இதுல இந்த சிபிஎம் அரசால் நியமிக்கப்பட்ட திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய இந்த சபரிமலையிலிருந்து 4 விலையுயர்ந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் வெளியே கொண்டு செல்லப்பட்டதும், அந்த சிலைகள் நாளுமே சர்வதேச கடத்தல் கும்பலிட்டு விற்கப்பட்டதையும் அவர் அந்த எக்ஸல பதிவுல குறிப்பிட்டிருக்காரு. இந்த தகவலானது ஐயப்ப பக்தர்களுடைய கதிகலங்க வைக்க ஒரு தகவலாகவே பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம இந்த புனிதமாக போற்றப்படும் இந்த 18ஆம் படியில இருக்கக்கூடிய சில பாகங்களை சேதப்படுத்தியும் அதை அந்த பாகங்கள் அனைத்துமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த தகவல் அவர் பதிவிட்டிருக்காரு. இதுல ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரின் திருட்டு வேலை அல்ல என்றும், இதுல காங்கிரஸ் ஆட்சியிலும் சரி, சிபிஎம் தரப்பு நடந்திருக்கக்கூடிய சிபிஎம் ஆட்சியிலும் சரி, இதுல ஒரு மிகப்பெரிய அரசியல் சரி இருப்பதாகவே அவர் பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதுல வெறும் கண் துடைப்பு வேலைக்காக உன்னிகிருஷ்ணன் போற்றி மற்றும் தேவசம் போர்டு முன்னாள் தலைவரான வாசு போன்ற ஒரு சிலரை மட்டும் கைது செய்து இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகார மையத்தை மறைப்பதாகவும், அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் வலியுறுத்தி இந்த எக்ஸ்ட்ரா பதிவை அவர் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம தற்போது இந்த விசாரணையை நடைபெற்று வரும் இந்த எஸ்ஐடி ஆனது மாநில அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருது. இதை சிபிஐக்கு உடனடியாக மாற்றி உத்தரவிட வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் தன்னுடைய எக்ஸல் எப்போதில் அவர் வெளியிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த சொத்து அபகரிப்பு புனிதமான சபரிமலைக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமதிப்பு என்றும், அதே போல சுவாமி ஐயப்பனுக்கும் அதே போல ஐயப்பனை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு இது இழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பச்சை துரோகம் அப்படின்னும் தன்னுடைய எக்ஸ்ல பதிவுல வெளியிட்டிருக்காரு. இவர் இது மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு இந்த உடனடியாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும்னு கோரிக்கை வைக்கிறாரு. அதே போல முதல்வர் பினராயி விஜயன் இது வெறும் தவறு அப்படின்னு மறைக்க முடியாதுன்னு தன்னுடைய எக்ஸலை பதிவு மூலமாக கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைக்கூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call